தேவன் தீர்க்கதரிசியான யோனாவை நினிவே நகரத்துக்கு சென்று அங்கேயுள்ள மக்களுக்கு மனந்திரும்ப அழைக்கச் சொன்னார். ஆனால் யோனா நினிவேக்கு செல்லாமல் தேவனிடமிருந்து தப்பிக்க கடற்கரையில் தர்சீசுக்கு செல்லும் கப்பலில் ஏறினார். கப்பலில் பயணிக்கும் போது கடலில் பெரிய புயல் எழுந்தது. மாலுமிகள் பயந்து தாங்கள் வழிபடும் தெய்வங்களை அழைத்தனர். இறுதியில் காரணம் யோனாவே என்று தெரிய வந்தது. யோனா, என்னை கடலில் எறிந்து விடுங்கள், அப்போது புயல் அடங்கும் என்று சொன்னார். மாலுமிகள் அதை செய்தபோது கடல் அமைதியானது. தேவன் ஒரு பெரிய மீனை அனுப்பி யோனாவை விழுங்க செய்தார். அவர் 3 நாட்கள் 3 இரவுகள் அந்த மீனின் வயிற்றில் இருந்தார். அங்கே யோனா மனந்திரும்பி தேவனை தொழுதார். தேவன் மீனை உத்தரவிட்ட போது அது யோனாவை கரையிலே உமிழ்ந்தது. பிறகு தேவன் மீண்டும் யோனாவை நினிவேக்கு செல்ல சொன்னார். யோனா நினிவே சென்றார். இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். மக்கள் ராஜாவுடன் நோன்பு நோற்று பாவத்திலிருந்து மனந்திரும்பினர். தேவன் அவர்கள் மனந்திரும்பியதை பார்த்து அவர்களை அழிக்காமல் இரக்கம் காட்டினார். யோனா மனம் புண்ணாக, நான் சொன்னதே நீர் இரக்கமுள்ள தேவன் என்று தேவனிடம் முறையிட்டார். யோனா நகரத்திற்கு வெளியே அமர்ந்திருந்த போது தேவன் ஒரு செடியை வளரச் செய்து அவருக்கு நிழல் கொடுத்தார். அடுத்த நாள் அந்த செடி காய்ந்தது. யோனா அதற்காக வருந்தினார். அப்போது தேவன், நீ ஒரு செடிக்காக கவலைப்படுகிறாய், அப்படி இருக்க என் கைகளால் படைக்கப்பட்ட நினிவே மக்களை நான் இரக்கப்படாமல் இருப்பேனோ என்று பாடம் கற்றுக் கொடுத்தார். பாடம்: தேவனின் திட்டத்திலிருந்து ஓட முடியாது. உண்மையான மனந்திரும்புதல் தேவனின் இரக்கத்தை வரவழைக்கும். தேவனின் அன்பு எல்லா மக்களுக்கும் உள்ளது. நம்முடைய குறுகிய மனப்பான்மைக்கு மட்டுப்படவில்லை. நன்றி. இயேசு கிறிஸ்துவே மெய்யான இரட்சகர்.